செட்டியார இந்த செருப்பை வச்சுக்கிட்டு அரிசியும் பருப்பையும் வாங்கிட்டு வர சொல்லிச்சு எங்க அப்பா. இதுல என்ன போட்டிருக்கு? படிக்க தெரியாத. கண்டிப்பா பண்டமாற்று கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செருப்புக்கு பருப்பு கிடையாது. துட்டு வச்சிருக்கியா? மொட்டை ராஜா தலை துட்டு. துட்டை கொடுத்துட்டு அரிசி பருப்பை வாங்கிட்டு போ. நடைய கட்டு. உனக்கு என்ன வேணும்? 10 பழம் மிளகு இருக்கு. பழுப்பு சீனி தர்றேன். என்ன ஊத்தலாம். பட்டியெல்லாம் சரிதான். துட்டு வச்சிருக்கியா? துட்டு துட்டு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேனே. என்ன தங்கமா? இல்ல, முட்டை. ஏமா பண்டமா தான் இது. இப்பதானே ஒரு பொண்ணை விரட்டி விட்டா, நீ பாக்கல? செருப்புக்கு தானே பருப்பு இல்ல, நீங்க முட்டை வேற விஷயம் இல்லையா? நாராயணா. செட்டியாரே, இந்த முட்டையோட மகிமை தெரியாதா உங்களுக்கு? எங்க அப்பா கூட உங்களை மாதிரி முட்டையாத்தான் இருந்தாரு. அப்புறம் வாத்து முட்டைய தலையில உடைச்சு கரகரன்னு தேய்ச்சி விட்டாரு. இப்ப கை கால்லாம் கருக்கருன்னு முடி. அப்படியா? என்ன, வாத்து முட்டைய சாப்பிட்டா உடம்பெல்லாம் குறுகுறுக்கும், மாந்த வராது, கக்குமா வராது. வாங்க, கர்ப்பஸ்திரிங்க சாப்பிட்டா பால் சுரக்கும். அப்படியா? பின்ன உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு. அது இது ஏன் மாத்து கூட்டோ? மொட்டையில முட்டை தேய்ச்சா முடி வளருதா? நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்னென்ன எங்கெங்க தேய்ச்சா என்னென்ன வளருது அதை கொஞ்சம் சொல்லு, நானும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். சாமுத்திரிகா லட்சணப்படி அழகாத்தான் இருக்கேன். காலையில தான் அளவெடுத்தேன். ஐயோ கூற கூற குயில் குயில். ஐயோ ஐயோ மெதுவா மெதுவா. மயில் மயில். மண் மண் மண். இது வேணாம், நல்லா இல்ல. வால் இல்லாத அனுமான் மாதிரி இருக்கேன். இது பாரு, ஊருக்கு புதுசுன்னு என்ன பயமுறுத்தாத. ஊரை கூட்ட உன் கோட்டை கழட்டிடுவேன். என்னது? ஏன் கோட்டை கழட்டிடுவே நீ? அப்புறம் நான் உன்னோட அவர் யார் தெரியுமா? என்னோட தாத்தா. 50 வருஷமா அந்த முட்டையில முடியே இல்ல. உன் முட்டை தேய்ச்சி முடி வளருதா? இந்த மாதிரி பொய் சொல்லி பண்ட வாங்கினதுக்கு துரை கிட்ட சொல்லி உன்னை கூடையோட உள்ள தள்ளுவேன். யோ, வீரம் உண்டு, வாழ்க்கை உண்டு, வராடி செம்மன் துணை உண்டு. ஆத்தங்கர பக்கத்துல ஆத்தானி துணை இருப்ப. பட்டி கூட்டம் இது, பயமே கிடையாது. பொண்ணு வாத்து, இதோ பார், தாமரை இலை மேல மாம்பழம் வருது. முக்கணியில முதல் கனி. போனா வராது சொல்றேன். குடி. போச்சு போச்சு. வாழ்க்கையில பெரிய சுவையை இழந்துட்டேன். இன்னொரு இலை வருது பார், பலாப்பழம். இதை விட்டுறாத. புடி புடி. மனசு கணிஞ்சிருக்குன்னு பார்த்தா கல்லா இருக்காளே. அடுத்து வர்றது அழகான மல்லிப்பூ. அள்ளி எடுத்து வச்சுக்க, வாசம் உண்டு புரிஞ்சுக்க. வீம்பு பண்ணி விட்டுட்ட வாழ்க்கையில தெரிஞ்சுக்க. பெருசா ஒண்ணு துக்கப்படாத. இன்னும் ஒரு 20 முழம் பூ வச்சிருக்கேன், நீட்டமா விடுறேன். ஓய், கனவுலே உனக்கு நான் ஒரு புத்தம் கொடுக்கட்டா?
சாமி, யாரு யாரது? பார்த்து கூட்டம் வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. கும்பிடுங்கய்யா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்தோம். வாங்க உள்ள வாங்க. பாப்புல வந்துட்டான் இருக்க போறான் செத்த. ஐயா, நாங்க வாத்து மேய்க்கிறவங்க. ஊரு விட்டு ஊர் வந்து பொழப்பு நடத்துறோம். இது என் முறை பொண்ணு, பேரு பூங்குருவி. இவதான் நான் கட்டிக்க போற பொண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி முறமாம நான் தான் மூக்குத்தி போடணுங்க. அது எங்க வழக்கங்க. மூக்குத்தி விடுங்க. அதுக்கு என்ன, குத்தி விட்டா போச்சு. டேய் தங்கராஜ், டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா ஒண்ணு இல்ல, இங்கதான் சும்மா சும்மா. என் பையன் தங்கராஜ். டேய் ராசு, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என் பையனை விட்டு மூக்குத்திய சொல்றேன், நல்லா குத்துவான். டேய், 2வது கல்லால தங்க ஊசி வச்சிருக்கேன், குங்குமம் எடுத்துக்க. அம்மாட்ட சொல்லி மஞ்சள் தண்ணி வாங்கிக்க. என்ன? சரி போ. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன எங்க குத்தணும் வேகமா சொல்லுங்க. என் முறை பொண்ணு, அவளுக்கு மூக்குத்தணும். மூக்குத்துறதுக்கு முறையா மூக்கோட மட்டும் வந்துட்டா போதுமா? வேற என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? பழம் இல்ல. வெத்தலை இல்லங்க. பாக்கு இல்ல. என்ன இல்ல? இதெல்லாம் வாங்கிட்டு வரது இல்லையா? முனையில இருக்கிற செட்டியார் கடைக்கு போய் உரணா கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. போ. மூக்குத்துறதுக்கு அதெல்லாம் வேண்டாங்க. ஓய், மூக்குத்து போறது நானு, நீ பேசாம ராவு. நீங்க என்ன போல சீக்கிரம் சீக்கிரம் மெதுவா நிதானமா போய் வந்தா போதும். நான் வந்துடுறேன். வாத்த உட்காரு. சின்னதா குத்தணுமா பெருசா குத்தணுமா?
நீர் வற்றி போனாலும் பூ வற்றி போகாத கனிவான பூர்வம். வாழைக்கு மென்மையும் முல்லைக்கு வாசமும் தந்த வளமான கரங்கள். அச்சில் வார்த்தது போல் 6ஆம் பிறை போன்ற அழகான நெற்றி. மணியே மணிக்குயிலே மாலை இளம் கதிரழகே. ஏய், வாடா. இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அந்த அக்காவை எங்க அக்கா பார்த்துட்டு வர சொல்லிச்சு. அந்த அக்கா எங்க அக்காவா? இந்த அக்கா எங்க அக்காவா? இந்த அக்கா எந்த அக்கா? நாலு கொண்டு நோண்டிடுவேன். இனிமே நீங்க குளிக்கிறதே நீங்க பார்க்க கூடாது. நிம்மதியா குளிக்க விட மாட்டாங்க. உச்சி பொழுதுக்கு முன்னாடி சோறு திங்காதேன்னு தாத்தா சொல்லிருக்கல்ல. உச்சி பொழுதுக்கு இன்னும் நேரம் கிடக்கே. சின்ன பிள்ளைகளை எல்லாம் பார்த்து மேய்க்க விட்டுவிட்டு குமரி நீ சோறு திங்க வந்துட்டியே. பசிக்குதே. பசிச்சா சாப்பிடு, தப்பா என்ன? அதானே. ஏன் மனசு பேசுனா ஏன் சத்தம் தானே கேட்கணும். இது யார் சத்தம்? இதுவும் உன் மனசுதான். பாத்து முட்டையும் சோறும் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். உச்சி வெயில் வர வரைக்கும் நமக்கு தாங்காதுவா. ஐயோ, முட்டை பாதிதான் வெந்திருக்கு போல இருக்கு. இவங்க எப்படிதான் சாப்பிடுறாங்க? எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா தொட்டுக்கத்தான் ஒண்ணு இல்லையே. கேக்குதில்ல?
கீழமட பாத்த பத்திட்டு வந்துடுறேன். என்ன அது? எலி பிடிக்கிற வலை. ஏதையா? திருண்ண துறை பங்களால இந்த வெள்ளக்காரிகள் இதைத்தான் மாட்டிக்கிட்டு சுத்துறாளுங்க. நீ மாட்டிக்க. நீ இப்படி சும்மா சுத்துறத என்னால பார்க்க முடியல. இப்படி இருக்கிறதுதாயா எங்க வழக்கம். வழக்கமா? இது வேணா உங்களுக்கு வழக்கமா இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்க தெரியுமா? இந்த ஆடு மாடு மேய்க்கிற சின்ன பசங்க எல்லாம் உன்னை பார்வையாலேயே மேய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. என்னால தாங்க முடியல. என்னென்ன பார்த்தானுங்களோ. மாட்டிக்க. வேண்டாயா, அன்னைக்கு நீ மூக்குத்தி மாட்டி விட்டதே தாத்தா மாமா எல்லாம் கூச்சல் போட்டாங்க. ஐயோ, மூக்குத்தி வெளியே தெரியும், இது தெரியாது. மாட்டிக்க. யோ இல்லையா? அது எப்படியா மாட்டணும்? தலை வழியாக மாட்டிக்கலாம், கால் வழியாக மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டா சரி. நீயே மாட்டி விடு. திரும்ப. ஆனா மாட்டும் போது கண்ணை முடிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அளவெல்லாம் தெரியும். அவ்வளவு எடுத்து வந்தேன். திரும்ப. என்ன திரும்பினா மட்டும் போதுமா? விளக்க வேண்டாம். போட்டவே மேலையா போட முடியும்? யோ, நீ இன்னும் கண்ணை மூடலையா? ஓ சரி சரி, முடிட்டேன். சீக்கிரம் மேல மட்டும் விளக்குனா போதும். என்ன வெக்கமா இருக்கா? நான் தான் கண்ணை மூட்டல. இன்னும் இவ்வளவு நேரம்? இந்த பாரு, அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்புறம் நான் கண்ணை திறந்துருவேன். வரடா அப்பா, அது 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 வந்து அது வந்து மூக்குத்தி மேல வேலை கீழே ஆத்து. அது அது அளவெல்லாம் சரியா இருப்பா. யாரடா பட்டியல? வாத்த மட்டும் மேய விடுங்கடா. ஊருக்குள்ள பொம்பளையும் மேய விட்டீங்க, உருக்கி தட்டி நிமித்தி விடுவேன். அனாவசியமா என்கிட்ட விளையாண்டு உங்க பொழப்ப கெடுத்துக்காதீங்க. யாரு பொண்ணா சரியா? ஆமாண்டா, நாங்க பொண்ணை தட்டி வளைக்கிற மாதிரி நீங்க பொம்பளையும் தட்டி வளர்க்கணும்டா. பாக்குறதுக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. பட்டியல என்ன குத்துது கண்டீங்க? ஊரு விட்டு ஊரு போற கூட்டம் தடம் மாறாம போகணும். தடம் மாறினீங்க இடம் தெரியாம போயிருவீங்க. ஏதோ எனக்கு வேலை இருக்குன்னு என் மவனை விட்டு மூக்கு குத்த சொன்னா என் மவனையே முந்தாளில முடிஞ்சு வச்சிருக்கா முறை பொண்ணு. எங்காவது தொலைஞ்ச மோடி. ஐயோ, அடி பாலகத்து மகளே. நம்ம நாட்டு வரிப்பணம், நம்ம நாட்டு தங்கம், வெள்ளக்காரிக்கா? பாசிமணி மாலையிலேயே இவ்வளவு அழகா இருக்கியே. உன்னை தங்கத்திலையும் வைரத்திலையும் ஜோடிச்சு பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பூங்குருவி, ஓஹோ, ஆய் பூங்குருவி, என்ன பண்ற? ஒளிஞ்சு விளையாடுறியா? அது அப்புறம் இங்க பார், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. அன்னைக்கு நான் சொன்னேனே, உன்னை தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்திலேயே பூட்டி அழகு பாப்பேன்னு. அது அத்தனையும் இந்த பெட்டிக்குள்ள. சீக்கிரமா போட்டு விடணும். என்னாச்சு உனக்கு? நீ அங்க இருந்தீனா நான் இங்க இருந்து எப்படி போட்டு விட முடியும்? இங்க வா. பேச மாட்டியா? என்னாச்சு? பூங்குருவி, பேச மாட்டியா? பேசுவேன், ஒரே ஒரு தடவை தான் பேசுவேன். அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன். உதட்ட தொட்டு மனசு நெருடி நீ மூக்குத்தி போட்டது எனக்கு மட்டும் இல்ல,
அந்த வெள்ளக்காரிக்கும் தான். வெள்ளக்காரி மனசும் வெள்ளையாத்தான் இருக்கணும். அவளை ஏமாத்தியாது. பங்குனி பிறந்ததும் எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம். இது யாருடைய கட்டாயத்திலையும் நடக்கல. என் மனசுக்கு பிடிச்சுதான் நடக்குது. இனிமே நீ என்ன பார்க்க வர வேண்டாம். என்ன சொன்ன? இனிமே நீ என்ன பார்க்க வர வேண்டாம். இனிமே நீ என்ன பார்க்க வர வேண்டாம். இனிமே நீ என்ன பார்க்க இன்னொரு தடவை சொல்லு. நீ என்ன பார்க்க வர வேண்டாம். தங்கத்தை உரசி பார்த்து தொழில் செய்யற குடும்பத்துல வந்தவன்னா, சந்தேகப்பட்டு பித்தளைய கூட உரசி பார்த்ததில்ல. நீ என் காதலையே உரசி பார்த்துட்டல. என் உயிர் இந்த உடம்பு விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு, நீ இத்தனை நாள் என் கூட பழகுனது உண்மைன்னா, சத்தியம்னா, என் போனம் எரிஞ்சு சாம்பல் ஆகிற வரை இன்னொருத்தன் தாலி உன் கழுத்துல ஏறக்கூடாது. Emily. என்னங்கய்யா துர்சானி அம்மாவும் துரையும் சண்டை போட்டு போறாங்க? துரை தங்கராசுவ பார்க்கப்படாதுங்கிறாரு, இவ தங்கராசுவ தான் பாப்பேங்கிறா. அது எப்படிங்கய்யா? வெள்ளக்காரம்மா செவத்தாம்மா நம்ம ஊரால எப்படிங்கய்யா விரும்புவாங்க? இதுக்கெல்லாம் நிறமே கிடையாதுரா. தங்கராசுக்கு மச்சண்டா. வெள்ளக்காரியும் விழறா, பாத்துக்காரியும் விழறா. நம்மள நம்ம ஆத்துக்காரியே பார்க்க மாட்டேங்கிறா. Tangarasu, the accused, son of Mr. Samikanu Patar, a well-known goldsmith of Pandiyur district, was arrested by the police in the presence of His Excellency Leo Watson, the district collector.
The murder occurred approximately 12 midnight, Friday, the 21st of November. It was clearly stated by the doctor's report that Sembuli, a young man, sustained several knife wounds to his body. This report was authorized by Mr. Janakiraman, Superintendent of Police. சுபாஷ் என்ன பேசிக்கிறாங்க? என்னத்தையா சொல்றது? உன் பையனுக்கு அவசரமா சுருக்கு கைத்தை தயார் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும்தான் தெரியறதே. பாத்துக்கார பொண்ணோட முறை மாமனை உன் பையன் கத்தியால குத்தி கொன்னுட்டான்னு அந்த கண்ணாடி போட்டா வெள்ளக்காரி சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கா. Yes, I'm Leo Watson, collector of Padiyar district. சம்பவம் நடந்த இடத்தில் நீங்கள் கூறிய சாட்சியங்களை தவிர வேறு யாராவது இருந்தார்களா? I mean, was there anyone else on the spot? Yes, a local gypsy girl. The name of Pungurvi. உன் பேர் என்னம்மா? இறந்து போன செம்புலி உனக்கு என்ன உறவு? இங்க எதிர்த்தாவுல நிக்கிறாரே, இவர் உனக்கு தெரியுமா? உன் மாமனை இவர்தானே கத்தியால குத்தி கொண்டது? நீ பாத்திருக்க இல்லையா? கொலை செஞ்சதை நீ பாத்தியா? பயப்படாம சொல்லு. Tell me the truth, without any fear. Did you see the murder? Order! 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 My lord, I don't know what is happening here. போய் எல்லாமே போய் இங்க வந்த சாட்சியங்கள் போய் குற்றச்சாட்டு போய் எல்லாமே போய். It is a drama beautifully enacted by both of them to get me, my lord. அண்ணனும் தங்கச்சியும் ஒரு அருமையான நாடகத்தை ரொம்ப அழகா நடத்தி முடிச்சிட்டாங்க. எதுக்கு? நான் ஒரு நாளும் விரும்பாத இந்த எமிலியை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு தூக்கு கயிறுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எமிலியை காதலிக்கிறேன்னு நான் போய் சொல்றதுக்கு தயாரா இல்ல. எனக்கு தெரியும், நான் இப்போ சொல்ல போற உண்மை எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரும்னு எனக்கு தெரியும். ஆனா அதை பத்தி கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். The fear of death will not erase my love for her. என் மனசுல ஒரே ஒருத்திக்கு தான் இடம் இருக்கு. பூங்குருவி, என் பூங்குருவி. I loved பூங்குருவி. I love பூங்குருவி. And I will love only பூங்குருவி.
கட்டி தாண்டி போய் கெட்டு வந்த பொம்பளை இனிமே கூட்டத்துல வச்சுக்க கூடாது, ஆத்துல விட்டுற வேண்டியதான். இல்லைன்னா பிராலி குச்சி வீராயி நம்ம கூட்டத்தை கட்டாயம் அழிச்சிருவா. சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் சாட்சியங்கள் இருப்பதாலும் நடந்த சம்பவத்தை மரியாதைக்குரிய கலெக்டர் அவர்களே நேரில் பார்த்ததாக கூறுவதாலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவர்தான் கொலையாளி என்பது நிரூபணமாகிறது. We, the court, sends Tangarasu to be hanged until dead. இந்த நீதிஸ்தலம் குற்றவாளியை சாகும் வரை தூக்கிலிட உத்தரவிடுகிறது. நான் பேசுறது கேக்குதா? குருவே